எனக்கு வந்து பெருசா இந்த அஸ்ட்ராலஜி, நியூமராலஜிலலாம் ஹோப் கிடையாது. பட் எங்க அம்மாக்கு வந்து இதுலலாம் ஹோப் கொஞ்சம் அதிகமா. சரி எதுக்கு நம்ம அவங்க ஹோப்ப வந்து கெடுக்கணும்? அவங்களுக்கு என்ன தோணுதோ அத அவங்க பண்ணட்டும். அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு வந்து பேர் ராசி பார்க்க தான் போயிருந்தோம். எனக்கு கிளம்புற வரைக்கும் ஒரு மாரி நார்மலா தான் இருந்தது. பட் அந்த ரூம் உள்ள போனோனே ஒரு மாரி பயமாயிடுச்சு. எங்க எதனா நெகட்டிவா சொல்லிடுவாங்களோ? சப்போஸ் அவங்க நெகட்டிவா சொல்லிட்டா எங்க அம்மாக்கு அது ரிஜிஸ்டர் ஆயிடுமோ? அப்படி சொல்லிட்டு ஒரு மாரி லைட்டா ஒரு பயம் இருந்தது. பட் தேங்க் காட் அவங்க வந்து நெகட்டிவாக எதுவுமே சொல்லலை. அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களாங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் எங்கள் அம்மா வந்து மனசு எதுவும் கஷ்டப்படாத அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அவர் நிறைய விஷயம் சொன்னார். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப பூரிப்பாயிருச்சு. உன்னோட பெரிய சப்போர்ட்டே உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா தான் உன்னோட ஸ்ட்ரென்த்தே. அவங்க இல்லைன்னா நீ கிடையாது அப்படி சொல்லிட்டு சொன்னார். ஆப்வியஸ்லி அதை நான் அக்ரி பண்ணிப்பேன். அதுதான் உண்மை. நானும் இல்லை, இந்த வார்த்தையை யார்கிட்ட சொன்னாலும் எல்லாம் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே ஜாதகம்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் மனசு திருப்தியாக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன்.